ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்பா. நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா முத ராத்திரி அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூவில் பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக்கையும் போட்டுருங்க. படமே ஒரு ஏடா கூடமாக பேராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. பட்டு கதை வந்து முழுக்க காமெடியாக ஃபன்னை எடுத்துருக்க கதை தாங்க. முழுக்க ஃபன் தான் நிறையா வச்சுருந்தாங்க கதை முழுக்க. ஸோ கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேத்துக்குமே வந்து கல்யாணம், அதாவது இவங்க 2 பேத்துக்கும் வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து கல்யாணம் வந்து விருப்பமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க இதெல்லாம் தாண்டி இவர் கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம் பார்க்குறாரு. கல்யாணம் நடந்துச்சா, என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத மீதி கதையாகவே இருக்குது. ஏன் இவர் வந்து இது விருப்பம் இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறதான். ஸோ கதையை முழுக்க வந்து காமெடியாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா காமெடிலாம் சூப்பராக வச்சு கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டல் அடித்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, காமெடி மூவி தான். காமெடி மூவியில் என்ன நமக்கு முக்கியம், காமெடி இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. இதை தாண்டி ஒரு சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. கதை கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் காமெடியாக வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு வந்து ஒரு 3 கொடுக்கலாம்.